தமிழ் மண்ணின் மாபெரும் இதிகாசம் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் அருளிய அருங்காப்பியம். அன்பின் ஆழத்திலிருந்து தொடங்கி அநீதியின் கொடுமையால் தகிக்கும் துயரத்திற்கும் இறுதியில் தெய்வீக நீதியின் தீப்பிழம்பாக மாறும் ஒரு மாபெரும் பயணத்தின் கதை. இது கண்ணகியின் கதை. கற்பின் காப்பு, காதலின் கனல், நீதி தவறிய அரசுக்கு எதிரான கோபத்தின் கொழுந்து. இன்று இந்த மேடையில் நாட்டியத்தின் மொழியால், இசையின் இயக்கத்தால், அபிநயத்தின் ஆழத்தால் கண்ணகியின் வாழ்வை, வீரத்தை, வேதனையை, வெற்றியை உங்கள் முன் கொண்டு வருகிறோம். காவிரி பூம்பட்டினம் வளமும் வாணிபமும் நிறைந்த பெருநகரம். அங்கு செல்வந்த வணிகர் குடும்பத்தில் பிறந்தாள் கண்ணகி. அழகும் அருந்ததி போன்ற கற்பும் இனிய சொல்லும் கொண்டவள். அதே நகரில் செழிப்பான வணிக குடும்பத்தில் பிறந்தான் கோவலன். இளமை ததும்பும் அழகு, எல்லோரது மனதையும் கவரும் இனிய குணம் கொண்டவன். இவ்விருவரும் பெற்றோர்களின் விருப்பத்தால் திருமண பந்தத்தில் இணைந்தனர். அவர்களின் இல்லற வாழ்க்கை என்ன ஒரு இன்பக்கடல். நகர மக்கள் அனைவரும் அவர்களை பார்த்து, இதுதான் உண்மையான தம்பதி, இப்படிப்பட்ட காதல் எங்களுக்கும் வேண்டும் என்று பேசினர், பொறாமை கொண்டனர், ஆசைப்பட்டனர். இதுதானா இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. இன்பத்தின் உச்சியில் இருந்த கோவலன் கண்ணகியின் இல்லற வாழ்வில் திடீரென ஒரு புது இசை, ஒரு புதிய அழகின் மயக்கம் கோவலனை சூழ்ந்தது. இந்திர விழாவின் பெருநகரில் அரங்கேற்ற நடனம் ஆடினாள் ஒரு தெய்வீக அழகி. அவள் பெயர் மாதவி. 64 கலைகளிலும் வல்லவள். ஊர்வசி வம்சத்தில் பிறந்தவள். கண்களால் மயக்கும், கால்களால் இசைக்கும், இதயங்களை திருடும் அழகிய பாவை. கோவலன் அவள் நடனத்தை பார்த்தான். அவன் மனம் தடுமாறியது. கண்ணகியின் நினைவுகள் மங்கின. காதலின் பெயரால் வந்த மயக்கத்தால் தன் வீட்டை மறந்தான். தன் செல்வத்தை மாதவிக்காக செலவழித்தான். தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தன தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தன தத்தீம் தத்தீம் தாம் திதாம். இல் என சொல்வது என் இடையே, சங்கென பகர்வது மென் குரலை. இல் என சொல்வது என் இடையே, சங்கென பகர்வது மென் குரலை. இல் என சொல்வது என் இடையே, சங்கென பகர்வது மென் குரலை. தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தன தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தன தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தன தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தத்தீம் தத்தீம் தாம் திதாம் தன தத்தீம் தத்தீம் தாம் திதாம்.
நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா? திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா? அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா? காதலின் மயக்கம் மறைந்தது. கோவலனை சந்தேகத்தின் நிழல் ஆட்கொண்டது. பொறாமை, உரிமை உணர்வு, அவசர கோபம் இவை எல்லாம் சேர்ந்து அவனை மாதவியிடமிருந்து பிரித்தன. அவன் தனிமையில் தவித்தான். தன் தவறுகளை உணர்ந்தான். அதே சமயம் கண்ணகி தன் கணவரின் துரோகத்தை அறிந்திருந்தாள். நண்பியர், உறவினர் எல்லோரும் அவன் திரும்ப வந்தாலும் ஏற்காதே, அவன் உன்னை துன்புறுத்தினான், அவனை மறந்துவிடு என்று கூறினாலும் கண்ணகியின் இதயம் கோவலனையே தேடியது. அவள் காத்திருந்தாள். கோவலன் திரும்பி வந்தான், வறுமையில் தோய்ந்தவனாக. கண்ணகியின் முன் கண்கலங்கி நின்றான். என்னை மன்னித்துவிடு என்று கேட்டான். கண்ணகி ஒரு கணம் கூட தயங்கவில்லை. எந்த கேள்வியும் கோபமும் இல்லாமல், வா, நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவோம் என்றாள் அன்புடன். கடந்த காலத்தை மறந்து ஒரு புதிய தொடக்கம். பூம்புகார் நகரை விட்டு பாண்டிய நாட்டின் மதுரையை நோக்கி பயணிக்க முடிவு செய்தனர். மதுரை பாண்டியர்களின் பெருநகரம், நீதியின் நாடு என்று புகழ்பெற்ற இடம். கண்ணகி தன் கையிருப்பில் உள்ள கடைசி சொத்தான தன் 2 தங்கச் சிலம்புகளில் ஒன்றை கோவலனிடம் கொடுத்தாள். இதை விற்று நம்முடைய புதிய வாழ்வை தொடங்குவோம் என்று நம்பிக்கையோடு கூறி கோவலனை வழி அனுப்பி வைத்தார். கோவலன் மதுரை அரச பொற்கொல்லனிடம் அதை விற்க முயன்றான். ஆனால் விதியின் விளையாட்டால் அதே தினம் பாண்டிய அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு திருடப்பட்டிருந்தது. திருடியவன் பொற்கொல்லன். தன் குற்றத்தை மறைக்க கோவலனை பழியாக்கினான். கோவலன் தான் அரசியின் சிலம்பை திருடினான் என்று பொய் சொன்னான். பாண்டிய அரசன் நெடுஞ்செழியன் ஒரு வார்த்தை கேட்காமல் கொல்லுங்கள் என்று ஆணையிட்டான். கோவலன் அப்பாவி, குற்றமற்றவன். தவறான தீர்ப்பால் அவன் உயிர் போனது. செய்தி, கொடிய செய்தி, கோவலனின் மரணம். கண்ணகியின் உடல் நடுங்கியது, கண்கள் இருண்டன, இதயம் பிளந்தது. ஆனால் அந்த துயரம் ஒரு பயங்கரமான கோபமாக மாறியது. கூந்தல் கலைந்து உடல் நடுங்க தன் ஒரு சிலம்பை எடுத்துக்கொண்டு நீதி கேட்க அரசவை சென்றாள். என் கணவனை கொன்றது யார்? நீதியா இது என்று கர்ஜித்தாள். தன் சிலம்பை எடுத்து அரசவை தரையில் வீசி உடைத்தாள். உள்ளே சிவப்பு மாணிக்கங்கள். அரசியின் சிலம்பிலோ முத்து பரல்கள்.
உண்மை வெளிப்பட்டது. கோவலன் அப்பாவி, பொற்கொல்லனின் பொய், மன்னனின் அவசர ஆணை. மன்னன் நெடுஞ்செழியன் உண்மையை உணர்ந்தான். தன் பெரும் தவறை எண்ணி இதயம் பதைத்தான். அவன் சோகத்தில் மயங்கி விழுந்தான். உயிர் பிரிந்தது. ஆனால் நீதி கிடைத்தாலும் கண்ணகியின் கோபம் அடங்கவில்லை. தன் கோபத்தீயை கொண்டு மதுரையை எரித்தாள். இது சிலப்பதிகாரத்தின் முடிவு அல்ல. இது ஒரு தொடக்கம். ஒவ்வொரு அநீதியும் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்பதன் நினைவூட்டல். ஒரு பெண்ணின் கோபம் எவ்வளவு பெரிய தீயை உண்டாக்கும் என்பதன் எச்சரிக்கை. இன்றும் ஒவ்வொரு அநீதி இழைக்கப்படும் போதும் ஒவ்வொரு பெண்ணின் இதயத்திலும் கண்ணகி எழுந்து நிற்கின்றாள். அவள் சிலம்பு இன்னும் ஒலிக்கிறது. நீதிக்காக, கற்புக்காக, மனிதத்தன்மைக்காக. நன்றி. கண்ணகி வாழ்க, நீதி வெல்லட்டும்.